நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவ? நீ சேலத்துல பாதிப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவ? வேற என்ன? என்னதோ ஒண்ணு வாய் இருக்குதுன்னு சம்பந்தம் எல்லாம் பேசாதமா. ஜாயின் பண்ணா ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே இறுதிப்பா பணம் தருவதாக சொல்லி ஒரு 3500 ரூபாய் போட்டாக்கா 45 நாள்ல டபுள், 1 மாசத்துல டபுள், 2 மாசத்துல டபுள், 3 மாசத்துல டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்க பணத்தை வந்து கொடுத்து எங்களை மக்கள் எல்லாருமே இங்க இருக்கிறோம். அத்தனை மக்களுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 100 கோடி ரூபாய்க்கு மேல எல்லாமே. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் கோரிமேடு பகுதி அன்று பரபரப்பில் சிக்கி தவித்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்த ஜான்சி ராணி என்பவரின் வீட்டின் முன் குவிந்திருக்கிறார்கள். காலையில் கூடிய கூட்டம் இரவு ஆன பிறகும் குறையாமல் அப்படியே இருந்தது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்கிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சமாதானம் அடைவதாக இல்லை. 100க்கும் மேற்பட்டோர் காலையிலிருந்து கால் கடுக்க இங்கே தவித்து கிடப்பதற்கு காரணம் ஒரு மோசடி. நீங்கள் இந்த பொருள் வாங்கினா நீங்கள் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டில் வந்து சொன்னாங்க. 5 லட்சம் ரூபா போட்டிருக்கிறேன். மருமக மகன் நான் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஏழ்மையான குடும்பத்துக்காரி. எங்கள் வீட்டுக்காரன் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் அப்படியே நினைச்சா எனக்குலாம் செத்து போயிடலாம் மாட்டேங்குது. எல்லாம் பணத்தை எடுத்து சுற்றிட்டு போயிட்டாங்க. யார் இந்த ஜான்சி ராணி? எப்படி இவ்வளவு பேரை அவர் ஏமாற்றினார் என்பதை தெரிந்து கொள்ள போலீசாரோடு விசாரணையை தொடங்கினோம். ஜான்சி ராணியின் சொந்த ஊர் பாலமேடு. இவரது கணவர் துபாயில் வேலை செய்து வருகிறார். இதனால் ஜான்சி ராணி தனது தாயாரோடு மல்லசமுத்திரம் கோரிமேடு பகுதியில் வசித்து வந்துள்ளார். நலவாரியத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பது, முதியோர் உதவித்தொகை வாங்கிக் கொடுப்பது என சேவை மனப்பான்மையோடு இயங்கி வந்துள்ளார். இந்த சூழலில் சேலம் ஸ்வர்ணபுரி பகுதியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த ரீக்ரியேட் ஃபியூச்சர் என்ற நிறுவனத்தில் இணைந்த ஜான்சி ராணி கிட்சன் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ரீக்ரியேட் ஃபியூச்சர் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஷ் ஃபேன், மிக்சி, பாத்திரங்கள் போன்றவற்றை வாங்கிக் கொண்டு மற்றவர்களை இந்த நிறுவனத்தில் சேர்த்துவிட்டால் கமிஷன் கிடைக்கும் என்ற MLM ஃபார்மெட்டில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது. 5 குழுக்களை அமைத்த ராஜேஷ் அவர்கள் மூலம் பொதுமக்களிடம் பொருட்களை விற்று வந்துள்ளார். அந்த 5 குழுக்களின் தலைவர்களில் ஒருவராக ஜான்சி ராணி நியமிக்கப்பட்டுள்ளார். நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லாத நாங்கள் வீட்டில் இருந்தோம். இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். போயிட்டு நாங்கள் மார்க்கெட்டிங் வேலை பண்ணுறோம், நீங்கள் இந்த பொருள் வாங்கினா நீங்கள் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டில் வந்து சொன்னாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இவ்வளோ பணம் போட்டால் உன் டபுளாக கிடைக்கும், 1 மாதத்தில் டபுளு, 2 மாதத்தில் டபுளாக கிடைக்குன்னு இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த இது சொன்னாங்க. சரி, நாங்கள் ஆசைப்பட்டு போட்டுட்டோம். பொருட்களை விற்று வந்த இந்த நிறுவனம் 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் 45 முதல் 60 நாட்களில் அதை அப்படியே இரட்டிப்பாக்கி தருவதாக ஒரு புது ஸ்கீமை அறிமுகப்படுத்தி உள்ளது. 3000, 4000 என குறைந்த தொகை கட்டியவர்களுக்கு அவர்கள் கூறியதைப் போலவே பணத்தை இரட்டிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதனால் ஏராளமானோர் அந்த நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் பணம் கட்டியுள்ளனர். ஜான்சி ராணி மூலம் 100க்கும் மேற்பட்டோர் 9 கோடி ரூபாய் வரை பணம் கட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக பணம் முதலீடு செய்தவர்களுக்கு சரிவர பணத்தை திருப்பித் தராமல் அந்த நிறுவனம் இழுத்தடித்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் சுத்தமாக பணம் தராமல் நிறுத்தி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முதலீட்டாளர்கள் தங்கள் குழு தலைவருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர். அதோடு பள்ளப்பட்டை காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் 5 குழு தலைவர்களில் ஒருவரான ராஜேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த அவரும் மற்ற 3 குழுவைச் சேர்ந்த மேனேஜர்களும் தங்களிடம் பணம் கட்டியவர்களுக்கு பணத்தை திருப்பித் தர தொடங்கியுள்ளனர். ஆனால் ஜான்சி ராணி மட்டும் யாருக்கும் பணத்தை திருப்பி தரவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குழு உறுப்பினர்கள் ஜான்சி ராணியின் வீட்டுக்கு சென்று பணத்தை கேட்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர் வீட்டில் இல்லை. அதுல 5 பேர் டீம்ல 4 பேர் ஒத்துக்கிட்டாங்கம்மா. 4 பேர் ஒத்துக்கிட்டு அவங்க டீமுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மட்டும்
ஜனங்க பணம் எடுத்து நல்லா 3 லட்ச ரூபா போட்டுட்டு நம்ம அவதிப்படுறோம். இந்த வீட்டுக்கிட்ட வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் காலையில இருந்து. அவ வரவே மாட்டேங்கிறா. போலீஸ் வச்சு அவ வந்து காசு கொடுத்து மிரட்டி வச்சு வீட்டுக்கு போங்கன்னு துரத்துறாங்க. இதுக்கு என்ன ஜவாப் நீங்க கரெக்டா சொல்லுங்க பதில். ஏராளமானோர் ஜான்சி ராணி வீட்டின் முன் குவிந்ததால் சம்பவ இடத்துக்கு வந்த மல்லசமுத்திரம் போலீசார் ஜான்சி ராணி சென்னையில் இருப்பதாக கூறி கூட்டத்தை கலைந்து போக சொல்லியிருக்கிறார்கள். அதோடு பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே புகார்கள் கொடுக்கப்பட்டிருப்பதால் அந்த காவல் நிலையத்திலேயே மீண்டும் புகார் கொடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் அதை கேட்கவில்லை. போலீசார் ஜான்சி ராணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதோடு போலீசார் தங்களை அலைக்கழிப்பதாகவும் இந்த விஷயத்தில் அரசு தலையிட்டு தங்களுடைய பணத்தை மீட்டுத் தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவளை சாணிச்சி மேடத்துக்கு வந்து நம்ம அடைக்காலம் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க. எங்களை நாய் மாரி விரட்டினோன்னு துரத்துறாங்க. நாங்கள் 1 லட்சம் போட்டால் 1 லட்சம், 2 லட்சம் போட்டால் 2 லட்சம், 5 லட்சம் போட்டால் 5 லட்சம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்கள் 10 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் எல்லாமே போட்டிருக்கிறோம். எல்லாம் போடவும் இந்த பொம்பளை நடந்து போலீஸ்காரர் நாயாட்டம் விரட்டுறாங்க. நாங்கள் மணி 11 மணிக்கு வந்தோம். 11 மணிக்கு வந்ததை நேரம் விட்டு எங்கள் நாய் மாரி துரத்துறாங்க. இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன எங்களுக்கு இது வேணும்? போலீஸ்காரங்க வந்து துரத்துறாங்க. நீங்கள் போய் சேலத்தில் பாருங்க, உக்காராதிங்க 4 வாட்டி வந்து துரத்துறாங்க. நீங்கள் உங்கள் இதுக்கு போங்க, உங்கள் இதுக்கு போனேன். இதில் வந்து சாணிச்சி மேடம் வந்து அவகிட்ட 250 கோடி இருக்குது. சாணிச்சி மேடம் இங்கே இருக்கிறான் 250 கோடி இருக்குது. இந்த 250 கோடியும் இவ எடுத்துக்கிட்டு பெஸ்காப்பி நைட்டு சென்னைக்கு எங்கேயோ போறா கிளம்புறா. எனக்கு வந்து இவ எல்லாம் பணமும் கொடுக்கணும். இன்னும் அது இல்லாத இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சித்ரா, சாணிச்சி, கலையரசி மேடம், கலா, இங்கே ஒரு லட்சம் பேர் இருக்கு சார். ரீகிரியேட் ஃபியூச்சர் நிறுவனத்தின் MD ராஜேஷ் தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்திய பிறகே எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற முழு விவரமும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.